எல்லாருக்கும் வணக்கங்க. அன்னை தெரசா சேரிட்டி ட்ரஸ்ட் சென்னை. இங்க பெற்றோர்களால கைவிடப்பட்ட குழந்தைகளும் பிள்ளைகளால கைவிடப்பட்ட தாய் தந்தையர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட ஒரு நாள் சாப்பாடுக்கு மட்டுமே எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் ஆகுதுங்க. நம்மளால எப்படியும் இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லத்தையோ இல்ல முதியோர் இல்லத்தையோ நடத்த முடியாது. பட் நடத்துறவங்களுக்காச்சும் நம்ம ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலாம். சோ என்னால முடிஞ்ச அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இந்த வீடியோவை பாக்குற 10,000 பேர் ஆளுக்கு ஒரு ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட இவங்களுக்கு 10,000 ரூபாய் போய் சேர்ந்துரும். அது இவங்களோட ஒரு நாள் சாப்பாடு செலவுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லயும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ, முடி நிறைய கொட்டுது, ஏதாச்சும் வளர வைக்கிறதுக்கு இல்ல முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்றதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. அவங்களுக்கு லட்சுமி கிருஷ்ணாவோட நேச்சுரல் ஹேர் ரீக்ரோத் கிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது 100% நேச்சுரல் அண்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட். இதுல எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் கிடையாது. அது போக இவங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல இவங்களோட வெப்சைட்லயோ போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு கால் பண்ணி கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்க வீட்டுக்கே ப்ராடக்ட்ஸ் அனுப்பிடுவாங்க. இல்லனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ ரொம்பவே வாசமான ஒரு வீடியோ. என்னடா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோல 5 பெஸ்ட் பெர்ஃப்யூம்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கரெக்டான பெர்ஃப்யூம் சூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கும் கடையில அடிச்சு பார்த்தா, பட் வீட்டுக்கு அடிச்சு பார்த்தா ரொம்பவே கேவலமா இருக்கும். நிறைய பேருக்கு சுத்தி இருக்கலாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே கூட ஒரு டைமுக்கு மேல தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா பெர்ஃப்யூம் இது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நான் சொல்ல போற பெர்ஃப்யூம்ஸ் எதுலயுமே யாருக்குமே எந்த தலைவலியும் இருக்காது. நீங்க மோந்து பார்த்துட்டே இருக்கலாம், அடிக்ட் ஆயிருவீங்க இந்த ஸ்மெல்க்குலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃப்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது ரசாசின்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைன்ல அவ்வளவா கிடைக்காது. இது துபாயில வாங்கினது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் துபாயில இருக்காங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வர சொல்லலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் நீங்க இது வரைக்கும் எந்த பெர்ஃப்யூம்லயுமே ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெஸ்ட் அண்ட் யூனிக்கான ஸ்மெல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்கஹால் ஃப்ரீ. இதுல ஆல்கஹால் கிடையாது. சோ நீங்க எப்போ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் பிரேயருக்கு போறீங்க, கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லாத ஒரு பெர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணிட்டு போலாம். இது அத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி பாட்டில் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய். பட் இது வர்த்துங்க. 2,000 ரூபாய் அப்படின்னா இது அந்த பிரைஸ்க்கு இது வர்த்து. இதோட பாட்டில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு. செம்ம என்ன சொல்றது, நல்லா லக்ஸூரியஸா இருக்கு பார்க்கவே. வாவ். செகண்ட் பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ரசாசி தான். பட் இது சாக்லேட் பிளேவர். நீங்க நிறைய சாக்லேட் பெர்ஃப்யூம்ஸ் ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க. நிறைய பிராண்ட்ஸ்ல சாக்லேட் பிளேவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, எல்லாத்த விடவும் இதுதான் உலகத்திலே பெஸ்ட் சாக்லேட் பெர்ஃப்யூம். சாக்லேட் அத்தர். இதுலயும் ஆல்கஹால் கிடையாது. அண்ட் இதோட ஸ்மெல் பாருங்களேன். என்னை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா மோந்துட்டே இருப்பேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம். இதுவும் ஆக்சுவலா ஒரிஜினல் செல்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா துபாயில தான் இருக்காங்க, மேனுஃபேக்சரர். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் துபாயில இருந்து வராங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் துபாயில இருந்து வராங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் அவங்களை கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லுங்க. செம்மையா இருக்கும். யூ வில் லவ் இட். தேர்ட் பெஸ்ட் பெர்ஃப்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெர்ஃப்யூம் இல்ல, ஒரு பாடி டியோடரைசர். இது நீங்க பாடிலையும் உடம்புலயும் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ரெண்டுமே கூட நீங்க உடம்புல தடவிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் இது பாத்தீங்கன்னா Nivea Fresh Petal பாடி டியோடரைசர். ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃபிளவர் இருக்கு இல்லையா, அதாவது நல்ல குவாலிட்டியான மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கிரஷ் பண்ணி உங்க மூக்கிட்ட வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். இது மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோர்த் பெஸ்ட் பெர்ஃப்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ் சிக்னேச்சர் டார்க் டெம்டேஷன். இதுவும் ஒரு வித சாக்லேட் பெர்ஃப்யூம் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன ரசாசி சாக்லேட் அளவுக்கு இருக்காது, ஏன்னா அதுதான் வேர்ல்ட்லே பெஸ்ட் சாக்லேட் பெர்ஃப்யூம் நான் சொல்லுவேன். பட் இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது அஃபோர்டபிள். இது பாத்தீங்கன்னா 180 ml 190 rupees. சோ இது ஓரளவுக்கு அஃபோர்டபிள் தான். இது வர்த்துங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது உங்க லோக்கல் மெடிக்கல் ஷாப் இல்லைன்னா எங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா கிடைக்கும். அப்படிலாம் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க வேணா வாங்கிக்கலாம். ஃபிஃப்த் பெஸ்ட் பெர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க் அவென்யூ குட் மார்னிங். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்லைட்டா மைல்டா அண்ட் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விதமான ஸ்மெல் மாதிரி இருக்கும். இது இப்ப என் கையில இல்ல. ஏன் அப்படின்னா போன வாரம் தான் காலியாச்சு. அது இருந்துச்சு அப்படின்னா இப்ப உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் அந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் நான் இப்ப சொன்ன 5 பெர்ஃப்யூம்ஸ்மே பசங்களுக்கும் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி பெர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவலிக்காத, ரொம்ப அடிக்காத, நேச்சுரல் அண்ட் ஒரு மாதிரி அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விதமான ஸ்மெல்லா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் தான் இது எல்லாமே. சோ நீங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.